ஹாய், வெல்கம் டு கணிதம் கைடு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 9th கிளாஸில் ஃபஸ்ட் பாடம் கணமொழியில் 1.23 எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம். சரிங்களா? வெண்படங்களை பயன்படுத்தி a மைனஸ் b யூனியன் c ஈக்குவல் டு a மைனஸ் b வெட்டு a மைனஸ் c கண்டுபிடிக்க சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், b சேர்ப்பு c கண்டுபிடிக்கணும். b சேர்ப்பு c ஃபஸ்ட்டு இந்த பக்கம் உள்ளது a மைனஸ் b சேர்ப்பு c கண்டுபிடிப்போம். அதுக்கடுத்து இந்த பக்கம் உள்ளது ரெண்டு கண்டுபிடிச்சி ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் உள்ளது பார்க்கணும். பி சேர்ப்பு சி. பி சேர்ப்பு சினா என்ன செய்வோம்? பிஐ சிஐ சேர்த்து வரைவோம். அப்படி தானே? பிஐ சிஐ சேர்த்து வரையணும். இந்த இருக்குது பாருங்கள், பிலையும் கோடு பண்ணணும், சிலையும் கோடு பண்ணணும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது என்னது? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி பார்க்கணும். ஏ மைனஸ் பி சேர்ப்பு சினா இந்த பி சேர்ப்பு சி இருக்குது பார்த்தீங்களா, அதை விட்டுட்டு அப்படி ஏழை மிச்சம் என்ன இருக்கோ அதை மட்டும் வரையணும். இப்போ ஏழை மிச்சம் என்னது இருக்குது, இந்த இதை விட்டுட்டு ஏழை மிச்சம் என்னது இருக்குது அதை மட்டும் வரைவோம். அப்படி தானே? இதுதான் என்னது? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி. இதை வந்து ஃபஸ்ட்டு படமாக வச்சுக்கோங்க. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், என்னது? ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? அதில் ஏ மைனஸ் பி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். அடுத்து ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போது ஏ மைனஸ் பி பாருங்கள். ஏ மைனஸ் பினா இந்த இதில் பியை விட்டுட்டு மிச்சம் ஏழை என்னதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் கோடு பண்ணணும். அப்படி தானே? பியை வந்து விட்டுட்டு ஏழை வந்து என்னது இருக்கோ அதை மட்டும் கோடு பண்ணும். அப்போது இந்த இது மட்டும் வரும். சரிங்களா? அடுத்து இங்கே பாருங்கள், ஏ மைனஸ் சி. ஏ மைனஸ் சினா சியை விட்டுறணும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிங்கிற ரவுண்டை விட்டுட்டு ஏழை மிச்சம் என்னது இருக்குது, இந்த இது அதை மட்டும் போடணும். சரிங்களா? இந்த இது ரெண்டையும் போட்டாச்சு. இப்போது இது ரெண்டுக்கும் பொதுவாக என்னது இருக்குது? இந்த இதுலேயும் இந்த இதுலேயும் பொதுவாக என்னது இருக்குது பாருங்கள். இந்த இதில் இந்த பக்கம் வந்திருக்கு, ஆனால் இங்கே வரல. அப்படி தானே? இந்த இதில் இந்த பக்கம் வந்திருக்கு, இங்கே வரல. அப்படி தானே? அப்போ பொதுவாக என்னது இருக்குது? இந்த இது மட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இது மட்டும் இருக்குது. அப்போது இதை மட்டும் இங்கே போடணும். சரிங்களா? அதுதான் என்னது? ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த படமும் இந்த படமும் ஒன்று போல் இருக்கா? அப்போது என்னது? இதை ரெண்டாவது படமாக எடுத்துக்கிட்டு 1 மற்றும் 2 என்னது? ஏ மைனஸ் பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி வெட்டு ஏ மைனஸ் சி. இதை வந்து டிமார்க்கன் விதி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா?